Hello everyone, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம chapter 3 algebraல exercise 3.2ல உள்ள second question பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம first question பார்த்தோம். first questionல என்ன கண்டுபிடிச்சோம்? GCD கண்டுபிடிச்சோம். GCD நம்ம 2 polynomials கொடுத்து அதுக்கு greatest common divisor எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா LCM. ஓகேவா? LCM means least common multiple. ஓகேவா? அப்போ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து அதுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 6th சப்டிவிஷன் இருக்குது. நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4x² y 8x³ y². இப்போ நம்ம இதை நான் 2 மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு அதில் எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் செய்யுங்க. ஓகேவா? எப்போவுமே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்சிஎம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர். ஓகேவா? எல்சிஎம்னா என்னன்னா ஹையஸ்ட் பவர். ஜிசிடி மீன்ஸ் லோவஸ்ட் பவர். ஓகேவா? டிகிரி உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்போவுமே ஹையஸ்ட் தான் பார்க்கணும். ஓகே, இந்த 2 கண்டிஷனும் தெரிஞ்சது அப்படின்னா இந்த சம்மெல்லாம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர், ஜிசிடினா லோயஸ்ட் பவர். ஓகே, இப்போ இதில் 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி நம்பர்ஸ் இதில் ஹையஸ்ட் லோயஸ்ட் பவர் பார்த்து நீங்கள் எழுதிடுவீங்க. இதில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம், இன்னொன்று டிவிஷன் மெத்தட்லேயும் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஓகே, நான் ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது? 4x² y 8x³ y². ஓகே, இந்த வேரியபிள்ஸில் நமக்கு என்ன தெரியும்? ஹையஸ்ட் பவர் பார்த்துட்டு எழுதிடுவோம். ஓகே, இப்போ 4 and 8க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 4x² y இருக்குது. ஓகேவா? 4x² y எப்படி எழுதலாம்? 4 எப்படி எழுதலாம்? ப்ரைம் நம்பராக எழுதணும் அப்படின்னா 2² 4 2 × 2ன்னு போடலாம். இல்லை நீங்கள் பவரில் எழுதிட்டு ஈஸியாகவும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக நீங்கள் பவர்லேயே எழுதிடலாம். 4ன்றது 2². அப்போ 2² x² yன்னு எழுதலாமா? நெக்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் எழுதணும். இப்போ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் 2 ப்ரைம் நம்பர் என்னென்ன? 2 3 5 7 இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸா? இப்போ அந்த நம்பர்ஸோட பவர்ஸில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8x³ y². இப்போ 8 4னா 2², 8னா என்னது? 2³ 2³ x³ y². ஓகேவா? நெக்ஸ்ட் எல்சிஎம் சிம்பிள். ஓகேவா? எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஹையஸ்ட் பவரா? இப்போ ஹையஸ்ட் பவர்னா 2² இருக்குது, 2³ இருக்குது. எது ஹையஸ்ட் பவர்? இந்த 2³ தான் என்னது? ஹையஸ்ட் பவர். இப்போ எல்சிஎம் என்ன வந்துடும்? 2³ வந்துடும் இதுக்கு. நெக்ஸ்ட்டு x² இருக்குது, x³ இருக்குது. ஹையஸ்ட் பவர் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ என்ன வந்துடும்? x³. நெக்ஸ்ட்டு y and y² இருக்குது. இப்போ y பெருசா y² பெருசா? y². ஹையஸ்ட் பவர்னா y². இப்போ நெக்ஸ்ட் ஆன்சர் எப்படி வந்துடும்? 8. 2³ அகெயின் என்ன வந்துடும்? 2 × 2 × 2 3 times 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8x³ y². ஓகே, இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேவா? இதை நீங்கள் 2 × 2ன்னு பிரித்து எழுதலாம். அப்படி பிரித்து எழுதுனீங்கன்னா காமனாக உள்ளதை எடுத்துகிட்டு ஒரு முறை எழுதணும். உங்களுக்கு பவரில் போட தெரியுது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போட்டுட்டு ஆன்சரை எழுதிடலாம். ஓகேவா? இந்த 3 ஸ்டெப் தான் உங்களுக்கு இதில் வரும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு மெத்தட். இதுவே செகண்ட் மெத்தட். இதே நான் செகண்ட் மெத்தடில் செய்கிறேன். ஓகேவா? என்னென்ன இருக்குது? 4x² y 8x³ y². ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 4க்கும் 8க்கும் தனியாக எல்சிஎம் போடுறேன். நம்ம நார்மலாக சின்ன கிளாஸ்லலாம் பார்த்துருப்போம் தெரியுமா? எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ 2ஆல் டிவைட் ஆகும். இதை 2ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்போ 2 2s are 4 4 2s are 8. நெக்ஸ்ட்டு அகெயின் என்ன ஆகும்? 2ம் 4ம் 2ஆல் டிவைட் ஆகும். இப்போ 1 2 is 2 2 2s are 4. இந்த 1 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அகெயின் 2வை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 1 1 1 2 is 1. ஓகேவா? இப்போ அடுத்து எல்சிஎம்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த 2வை எல்சிஎம் is equal to 2 × 2 × 2. இப்போ 3 times மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 8. ஓகேவா? அப்போ என்ன சொல்லிடலாம்? LCM is equal to
என்ன கிடச்சிது நம்பர்ஸ்க்கு 4 and 8க்கு நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு எல்சிஎம் 8. நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். இதை வந்து ஹையஸ்ட் பவரே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர்ட் அண்ட் எக்ஸ் கியூபுக்கு என்ன வந்துடும் எக்ஸ் கியூப் தான் ஹையஸ்ட் பவர் வரும். நெக்ஸ்ட்டு ஒய் அண்ட் ஒய் ஸ்கொயர்டுக்கு என்ன வந்துடும் ஒய் ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 8x கியூப் ஒய் ஸ்கொயர்டு. ஓகேவா? இந்த ரெண்டு மெத்தட்லேயும் நீங்கள் செய்யலாம். இந்த மெத்தடும் உங்களுக்கு சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இப்போ 4னா 2 ஸ்கொயர்டு நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள் தான். இதை போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எழுதிட்டு ஹையஸ்ட் பவர் நீங்கள் அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதில் ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை எடுத்து எழுதுறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரெண்டு மெத்தடும் புரிஞ்சுதா? உங்களுக்கு எது சிம்பிளோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 9a cube b squared and 12a squared b squared c. ஓகேவா? எழுதலாமா? சொல்யூஷன் ஃபஸ்ட் என்ன இருக்குது 9a cube b squared. ஓகேவா? 9 எப்படி எழுதலாம்? 9 ப்ரைம் ஃபேக்டரில் 3 3s are 9. அப்போ என்ன எழுதலாம்? 3 ஸ்கொயர்டு. 3 into 3 9. அப்போ எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு a cube b ஸ்கொயர்டை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 12a squared b squared c. 12 எப்படி பிரிக்கலாம்? 4 3s are 12ன்னு பிரிக்கலாமா? 12 எப்படி பிரிக்கலாம்? சைடில் வேணால் எழுதி பார்த்துக்கோங்க. 4 3s are 12. இந்த 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஓகேவா? ப்ரைம் நம்பர்ஸில் தான் நான் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக தான் பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ 12க்கு பதிலாக நீங்கள் என்ன போட போகிறீங்க? 2 ஸ்கொயர்ட் இன்ட்டு 3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? a ஸ்கொயர்ட் b ஸ்கொயர்ட் c. ஓகே, நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். இப்போ கம்பேர் பண்ணும்போது இங்கே 3 ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிடலாம். ஓகே, 3 ஸ்கொயர்டு இருக்குது, 3 இருக்குது. ஹையஸ்ட் பவர் எது? ஸ்கொயர். 3 ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் பவர். அப்போ 3 ஸ்கொயர். நம்பர்ஸில் வேறு எதுவும் இருக்கா? இங்கே 2 இருக்கா? இல்லை. அப்போ பேலன்ஸ் உள்ளது. நீங்கள் ரெண்டுலேயும் இருக்குது அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஹையஸ்ட் பவர் எழுதுங்க. அது இல்லாமல் பேலன்ஸ் உள்ள நம்பர்ஸையும் எழுதணும் எல்சிஎம்மில். ஓகேவா? அதுவே ஜிசிடினா காமனாக உள்ளது மட்டும்தான். அதாவது இந்த 3 ஸ்கொயர் 3ல் காமனாக உள்ளது லோயஸ்ட் பவர் 3 மட்டும்தான் எழுதுவீங்க. ஓகேவா? அதுவே எல்சிஎம்னா கம்பேர் பண்ணி ஹையஸ்ட் பவர் எழுதிட்டு அது இல்லாமல் பேலன்ஸ் நம்பர் இருந்தாலும் அதையும் எழுதணும். ஓகேவா? இப்போ 3 ஸ்கொயர் எழுதியாச்சு இன்ட்டு 2 ஸ்கொயர்ட். இங்கே பாருங்கள் a கியூப் a ஸ்கொயர்டு. ரெண்டுலேயும் ஹையஸ்ட் எது? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏல கம்பேர் பண்ணுங்கள். a கியூப் a ஸ்கொயர். ஹையஸ்ட் எது? a கியூப். நெக்ஸ்ட்டு b ஸ்கொயர்ட் b ஸ்கொயர். ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அப்போ b ஸ்கொயர்டை எழுதிக்கலாம். காமனாக 1 டைம் எழுதினா போதும். எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? சி இருக்குது. ஓகே, a ஸ்கொயர் b ஸ்கொயர் c. இப்போ இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்டு என்ன கிடைக்கும் நமக்கு? 9 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 a கியூப் b ஸ்கொயர் c. இப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 9 4s are 36 a கியூப் b ஸ்கொயர் c. அனதர் மெத்தடில் போடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 9க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுப்பீங்க. அப்போ 9, 12 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகும். 3 3s are 9, 4 3s are 12. அகைன் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 4. 4 என்ன பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 2. நெக்ஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 1ன்னு வந்துடும். ஓகேவா? 1 1ன்னு கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தானே நமக்கு எல்சிஎம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 3 3s are 9, 9 2s are 18, 18 2s are 36ன்னு எழுதிட்டு என்ன பண்ணிடுவீங்க? அடுத்து வேரியபிள்ஸில் ஏபிசி வேரியபிள்ஸ் இருக்கா, அதில் ஹையஸ்ட் பவரை சூஸ் பண்ணி போட்டுற வேண்டியதான். ஓகேவா? உங்களுக்கு இந்த மெத்தடில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்பர்ஸில் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் 16m 12m squared n squared 8n square. ஓகேவா? இப்போ 16mனா 16 எப்படி பிரிக்கலாம்? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ 2 power 4mன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 12m squared n squared. 12 எப்படி பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கேன், லாஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம். 4 3s are 12, 2 squared into 3ன்னு போடலாம். இப்போ 2 squared into 3
இன்ட்டு எம் ஸ்கொயர்டு இன்ட்டு என் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8n ஸ்கொயர். 8ன்றது என்னது? 2 கியூப்னு நமக்கு தெரியும். 2 கியூப் இன்ட்டு என் ஸ்கொயர். இப்போ இந்த 2 பவர் 4 2 ஸ்கொயர் 2 கியூபில் எது ஹையஸ்ட் பவர்? LCM is equal to 2 பவர் 4 2 ஸ்கொயர் 2 கியூப். எது ஹையஸ்ட்டு? 2 பவர் 4. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? இங்கே ஒரு 3 இருக்குது நம்பர்ஸில். ஓகே 3. நெக்ஸ்ட்டு எம் ஸ்கொயர். அது ரெண்டுலேயும் எது ஹையஸ்ட் பவர் நமக்கு? எம் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு என் ஸ்கொயர் ரெண்டும் சேமாக தான் இருக்குது. அப்போ ஒரு என் ஸ்கொயர்டை எடுத்து எழுதினா போதும். காமனாக இருக்குதுல. இப்போ 2 பவர் 4 என்னது? 16 இன்ட்டு 3 எம் ஸ்கொயர்டு என் ஸ்கொயர்டு. அப்போ 16 இன்ட்டு 3 என்ன கிடச்சிடும் நமக்கு? 16 3s are 48 எம் ஸ்கொயர்டு என் ஸ்கொயர்டு. அனதர் மெத்தட் என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன்? 16 12 8. அதுக்கு இந்த மாதிரி டிவிஷன் மெத்தடில் நீங்கள் எல்சிஎம் எடுத்துகிட்டு டேரெக்டாக எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எம் ஸ்கொயர்டு என் ஸ்கொயர்டு கம்பேர் பண்ணி நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th one. 4th one p squared minus 3p plus 2 p squared minus 4. ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு டேர்முக்கு இது என்னது? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கா? p squared minus 3p plus 2. இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாமா? இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம்? எதை எடுத்துக்குவீங்க? இந்த கான்ஸ்டண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இப்போ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி பிரிக்கலாம்? அதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? 2 கிடைக்கணும். நம்ம எப்படி பிரிக்கிறோமோ அதை அந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது கான்ஸ்டன்ட் கிடைக்கணும். அதை ஆட் பண்ணும்போது பியோட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கணும். ஓகே, -3 கிடைக்கணும். அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? 3 வர மாதிரி பிரிக்கணும்னா 1 2 is 2ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? இப்போ 1 2 is 2ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன இருக்குது? -3 இருக்குது. இப்போ 1 + 2 என்ன வரும்? +3 வரும். நமக்கு -3 வரும்னா ரெண்டுக்குமே என்ன போடணும்? மைனஸ். ஓகேவா? ரெண்டுமே மைனஸாக இருந்தால் ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம்? மைனஸ் சிம்பிள் போடுவோமா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்? ப்ளஸ் வந்துடும். 1 2 is 2ன்னு வந்துடும். ஓகேவா? புரியுதா? ஆட் பண்ணும்போது பியோட கோஎஃபிஷியன்ட் வரணும், மல்டிப்ளை பண்ணும்போது கான்ஸ்டன்ட் வரணும். ஓகேவா? ஃபேக்டரைஸ் பண்ணுறது இவ்வளோ தான். இப்போ இதை எப்படி எழுதலாம்? p-1 நெக்ஸ்ட்டு p-2. ஓகேவா? இது கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து p² -4. p² -4னா p² -4 4 எப்படி எழுதலாம்? 2² எழுதலாமா? p² -2² எழுதலாம். ஓகேவா? இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா? a² - b² ஃபார்முலா என்ன? a + b × a - b. ஓகேவா? அப்ளை பண்ணலாமா? a + b × a - bனா இப்போ p² -4 = என்ன கிடச்சிரும்? ஏங்கிறது p, a = p, நெக்ஸ்ட்டு b = 2. அப்போ என்ன கிடைக்கும்? p + 2 p - 2. ஓகேவா? இப்போ கம்பேர் பண்ணலாமா இது ரெண்டையும்? p - 2 p - 2 காமனாக இருக்குது. அது தவிர என்ன இருக்குது? p - 1 p + 2 இருக்குது. ஓகேவா? அப்போ LCM = p - 1 நெக்ஸ்ட்டு p + 2 நெக்ஸ்ட்டு காமனாக இருக்கிறத 1 டைம் எழுதுனா போதும். p - 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th ஒன் பாருங்கள். 2x² - 5x - 3 4x² - 36. ஓகேவா? இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? LCM ஃபைன் பண்ண போகிறோம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்குவீங்க? 2x² - 5x - 3 எடுத்துக்கலாமா? 2x² - 5x - 3. இது என்னது? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக தான் இருக்குது. நமக்கு நார்மலாக குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இப்போ x² கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, எதுவும் நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கான்ஸ்டண்ட்டை எடுத்துகிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுவோமா? ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணால் கான்ஸ்டன்ட் வரணும், ஆட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரணும். ஓகேவா? இப்போ 2ங்கிறது கோஎஃபிஷியண்டாக இருக்குது x²க்கு. இப்போ நான் எப்படி போடணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபேக்டரைஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கோஎஃபிஷியண்ட்டை கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ 2 3s are 6ன்னு கிடைக்குமா? அப்போ ஈக்குவேஷனை x² - 5x - 6ன்னு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த நம்பருக்கு தான் நம்ம நார்மலாக எப்படி நீங்கள் ஃபேக்டரைஸ் கண்டுபிடிப்பீங்களோ அதே மாதிரி இப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த -6க்கு
கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ -6 ஆட் பண்ணால் -5 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும். அப்போ எப்படி போடலாம்? 1 6 is 6ன்னு போடலாம். ஓகேவா? ஆட் பண்ணால் என்ன வரணும்? -5 வரணும். அப்போ -5 வரணும்னா எதுக்கு ப்ளஸ் போடுவீங்க? எதுக்கு 1 ப்ளஸ் 1 மைனஸாக இருந்தால் தான் என்ன கிடைக்கும்? -5 கிடைக்கும். இப்போ பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் போடுவீங்க. ஓகேவா? -5னா பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். ஓகேவா? 1 × 6 1 × -6 -6ன்னு கிடச்சிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -6 + 1னா -5ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதான ஃபேக்டர் கிடச்சிது உங்களுக்கு, அதை எழுதுங்க. என்ன இருக்குது? x + 1 x - 6ஆ? இப்போ நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணீங்க? இந்த கான்ஸ்டண்ட்டை கோஎஃபிஷியன்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்களா? அதே கோஎஃபிஷியண்டால் இங்கே டிவைட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, கிடைச்ச ஃபேக்டர்ஸை என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஓகேவா? 2ஆல் கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணிங்களா? அந்த 2ஆல் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 3 2s are 6ன்னு ஒரு ஃபேக்டர் கிடச்சிரும். இதை என்ன பண்ணுவீங்கன்னா எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x + 1 ஹோல் டிவைடட் பை 2 கிடைக்கும். ஆனால் நம்ம ஃபேக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்? இந்த டேர்மை ஃபேக்டர்ஸை 0க்கு தான் ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது அந்த டிவைடட் உள்ள 2 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது எப்படி எழுதுவீங்க? 2x + 1 நெக்ஸ்ட்டு x - 3. ஏன் இந்த 2வை டிவைடில் போடலைன்னு தெரியுதா? எப்போவுமே இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம், ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 0க்கு ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ 0க்கு இந்த டேர்மை நீங்கள் ஈக்குவல் பண்ணும்போது நீங்கள் டிவைடில் 2 போட்டால் அது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது, எந்த கோஎஃபிஷியண்டால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் என்ன பண்ணணும்? கிடைச்ச ஃபேக்டர்ஸை டிவைட் பண்ணணும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகே, டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கிது? 2x + 1 x - 3. இதுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் டேர்மு 4x² - 36. ஓகேவா? 4x² - 36 இருக்குது. இப்போ இதில் எதை காமனாக வெளில எடுக்கலாம்? 4 இதுலேருந்து நம்ம காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ 4 காமனாக வெளில எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? x² - 9 4s are 36. ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணுவீங்க? x² இங்கே என்ன இருக்குது? 9 இருக்குது. என்ன பண்ணணும்? a² - b² ஃபார்மெட்டில் மாற்றணும்னா என்ன பண்ணணும்? x² - 3 3s are 9 3². அப்போ a² - b² ஃபார்மெட்டில் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ எப்படி எழுதுவீங்க? 4 × a + b x + 3. ஏங்கிறது x, bங்கிறது 3, x + 3 x - 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எல்சிஎம்க்கு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ எல்சிஎம் = ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4ன்றது தனியாக இருக்கா? காமனாக இல்லை எதுலேயும். இதில் 4 அதாவது 2ஓட ஸ்கொயர் வேல்யூஸ் எதுவும் இல்லை. அப்போ 4ஐ ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு 2x + 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. அதனால் அதையும் என்ன பண்ணிடலாம்? 2x + 1 எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு x + 3 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. அப்போ x + 3யும் எழுதிடுங்க. x - 3 காமனாக இருக்கா? ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ 1 டைம் எழுதினா போதும், x - 3. ஓகேவா? எல்சிஎம் = இதை நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் எழுதலாம். ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. நீங்கள் 2x + 1 x + 3 x - 3னாலும் ஒன்று தான், இல்லை x - 3 x + 3 2x + 1னாலும் ஒன்று தான். ஓகேவா? இப்போ எல்சிஎம் = என்ன கிடச்சிருக்கு? 4 × 2x + 1 x + 3 x - 3. லாஸ்ட் கொஸ்டின், 6th one. இதில் 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. 2x² - 3xy whole². நெக்ஸ்ட்டு 4x - 6y whole³. நெக்ஸ்ட்டு 8x³ - 27y³. ஓகேவா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 2x² - 3xy whole². ஓகேவா? 2x² - 3xy whole² இருக்குது. ஓகே, இப்போ இதில் எதை காமனாக வெளில எடுக்கலான்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது. நம்பர்ஸ் எதையும் காமனாக வெளில எடுக்க முடியாது. இங்கே x² x இருக்கா? இப்போ ரெண்டுலேயுமே x இருக்குது. இப்போ நம்ம எதை காமனாக அதில் வெளில எடுக்கலாம்? எக்ஸை காமனாக வெளில எடுக்கலாம். இப்போ எக்ஸை காமனாக வெளில எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஒரு எக்ஸ் வெளில வந்துடுச்சு. அப்போ 2 × x கிடைக்கும். இந்த எக்ஸை வெளில கொண்டு வந்துட்டோம்.
இப்போ என்ன மட்டும்தான் இருக்கும் 3y மட்டும்தான் இருக்கும் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை தனியாக எடுத்துருங்க இப்போ எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் இதை தனியாக எழுதிடுங்க 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர் இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள் 4x மைனஸ் 6y ஹோல் க்யூப் இதில் எதை காமனாக வெளில கொண்டு வர முடியும்னு பாருங்கள் ரெண்டுமே எதால் டிவைட் ஆகும் 4 6 ரெண்டுமே 2வால் டிவைட் ஆகும் இப்போ என்ன பண்ணலாம் 2வை காமனாக வெளில எடுத்துருங்க வெளில எடுத்துட்டிங்கன்னா 2 2s are 4 2x மைனஸ் 3 2s are 6 3y ஹோல் க்யூப் ஓகேவா இப்போ 2 க்யூப் தனியாக வரும் 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப் தனியாக வரும் 2 க்யூப் நெக்ஸ்ட்டு 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப் செகண்ட் டேர்மும் கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன இருக்குது 8x க்யூப் மைனஸ் 27y க்யூப் 8x க்யூப் மைனஸ் 27y க்யூப் இருக்குது இதை எப்படி பிரிக்கலாம் 8 எப்படி பிரிக்கலாம் 2 க்யூப்னு பிரிக்கலாமா இப்போ 2 க்யூப் into x cube next minus 27 3 cube னு பிரிக்கலாம் சாரி 3 into 3 into 3 னு பிரிக்கலாம் அப்போ 3 cube into y cube ஓகேவா இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதலாமா 2 cube into x cubeனாலும் 2x the whole cubeனாலும் ஒன்று தானே அப்போ எப்படி எழுதலாம் 2x whole cube minus 3y whole cube இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது a cube minus b cube ஃபார்மேட்டில் இருக்குது a cube minus b cube ஃபார்முலா என்ன a minus b எல்லாத்துக்குமே ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் சம்மு போட முடியும் ஓகேவா அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இது எல்லாமே சின்ன கிளாஸில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் ஓகேவா அதை ரீகால் பண்ணிக்கோங்க a cube minus b cubeனா a minus b a ஸ்கொயர்டு ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர்டு a இருக்க இடத்துல என்ன இருக்குது a is equal to 2x b is equal to 3y சப்ஸ்டியூட் பண்ணலாமா a minus b னா 2x minus 3y a minus b அடுத்து a ஸ்கொயர்னா 2x whole squared plus ab a into b னா 2x into 3x plus b ஸ்கொயர்னா 3y whole squaredனு கிடச்சிரும் ஓகே நெக்ஸ்ட் 2x minus 3y இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 2x ஹோல் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4னு கிடைக்கும் அப்போ 4x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 3s are 6 x into x சாரி 3y 2x இங்கே என்ன வரும் 3y இப்போ 2 3s are 6 x into y xy ப்ளஸ் 3 3s are 9y ஸ்கொயர்டு ஓகேவா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் நம்ம மூணையும் கம்பேர் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது வேறு எதுலையாவது எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா இல்லை அப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர்டு வரும் ஓகே எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரா உள்ளதை எழுதுவோமா எக்ஸ் ஸ்கொயர்டு நெக்ஸ்ட்டு இதில் 2 க்யூப் இருக்குது வேறு எதுலையாவது 2 க்யூப் இருக்கா இங்கே 2 க்யூப் இருக்குது இங்கே என்ன இருக்குது மேலே எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும்தான் இருக்குது இங்கே 2 க்யூப் எதுவும் இல்லை 2ஓட வேல்யூஸ் எதுவும் இல்லை இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 க்யூப்லாம் எதுவும் இல்லை அப்போ என்ன வரும் 2 க்யூப் வரும் நெக்ஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது இதுலேயும் 2x மைனஸ் 3y இருக்குது இதில் 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப் இருக்குது இதில் 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர் இருக்குது என்ன சொல்லியிருக்கேன்னா எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர் எடுக்கணும் இப்போ ஹையஸ்ட் பவர்னா எது வரும் 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப் அதை எழுதிடலாம் 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப் இது இல்லாமல் வேறு டேர்ம் என்ன இருக்குது 2x மைனஸ் 3yயை கம்பேர் பண்ணிட்டோம் 2 க்யூப் எழுதிட்டோம் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டோம் இப்போ அது இல்லாமல் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இந்த டேர்ம் இருக்குது அதையும் எழுதிருங்க 4x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் இப்போ ஃபைனலாக எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 க்யூப் என்ன கிடச்சிடும் நமக்கு 2 2s are 4 4 2s are 8 8x ஸ்கொயர்ட் 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப் into 4x squared plus 6xy plus 9y squared அவ்வளோதான் ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம எல்சிஎம் ஜிசிடி பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் கிளாஸில் அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்க்கலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்